நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். அம்மையார் சசிகலா அவர்களால் டேபிள் அடியில் போய் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். இப்போ அவருக்கும் முதலமைச்சராக வரத்துக்கு ஆசை வந்துடுச்சு. அது தப்பு இல்லை, எனக்கு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார். ஆசை யாரும் விட்டுச்சு. வந்தால் இன்னொரு 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணலாம், அதனால் அவர் முதலமைச்சர் ஆயாவணும்னு முடிவு பண்ணிட்டார். அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனால் மக்கள் பண்ணியிருக்கிற முடிவு என்னன்னு கேட்டால் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக, தமிழகத்தினுடைய சிறந்த தலைவராக, சிறந்த முதல்வராக, முதன்மை முதல்வராக, தமிழகத்தினுடைய சிறந்த தலைவராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார். சரி, ஆசை யாரை விட்டு அண்ணன் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட்டார். டேபிள் கீழே பார்த்து படிக்கிறார். அதை டேபிள் கீழே போய் பழக்கப்பட்டவர் தவளம்பாடி அண்ணன் எடப்பாடி அவர்கள் டேபிள் கீழே, நீங்க நல்லா பாருங்க அந்த வீடியோவை, டேபிள் கீழே போய் படிக்கிறார். அதுல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. சொத்து வரி ஏத்த சொல்றது யாரு? அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். தவளம்பாடி எடப்பாடி அவர்களே, சொத்து வரி ஏத்த சொல்றது யாரு? நீங்க இன்னைக்கு அடிமையா இருக்கிறீங்களே, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் பாயா, வாட்ச்மேனா, டீ பாயா, இன்னைக்கு அடிமையா இருக்கீங்களே, பாண்டட் லேபரா இருக்கீங்களே, பிஜேபி கவர்மெண்ட், அவன் தான் சொத்து வரி ஏற்று இல்லைன்னா உனக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மாட்டான்னு மிரட்டுவான். அவ்வளோ ஒன்றும் சொத்து வரிலாம் ஏறல. அவர் சொல்றாரு எடப்பாடி, சொத்து வரி ஏறி போச்சு திராவிட மாடல் அரசு திமுக ஆட்சியில, தண்ணி வரி ஏறி போச்சு, இப்படி வரியெல்லாம், கரண்ட் பில் ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, அந்த வரி ஏறி போச்சு, வரி சுமை தமிழக மக்கள் தலை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நீ வரி கட்டி ரொம்ப கஷ்டப்பட்ட, ஒரு 10,000 கொடுத்துற. கருணை பிச்சை போடுறீங்களா? கருணை என்ன சார்? கருணை என்ன பிச்சை போறது? அது பிரச்சனை. உடனே சோசியல் மீடியால என்ன மாதிரி ஆட்கள் வச்சு செஞ்சோம். உடனே சாயங்காலம் என்ன பண்றாரு எடப்பாடி, கருணை எடுத்துட்டு மக்களுக்கு உதவி தொகையாக 10,000 கொடுத்துறான்ட்டார். எடப்பாடி பழனிசாமி எதுக்காக இந்த 10,000 ரூபாய் கருணை தொகையா நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னது? நீங்க நிறைய வரி கட்டிட்டீங்க, வீட்டு வரி கட்டிட்டீங்க, கொடா வரி கட்டிட்டீங்க, அப்புறமா மின்சாரம் ஏறி போச்சு, அந்த வரி ஏறி போச்சு, இந்த வரி ஏறி போச்சு, வரி சுமை தமிழ்நாட்டு மக்கள் தலை மீது நிறைய இருக்குது, நிறைய வரி கட்டி கஷ்டப்படுறீங்க, அதனால ஒரு 10,000 கொடுத்துறேன்னு சொன்னார்ல. இப்ப நிருபர்கள் கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட, நீ எப்படி கொடுப்ப 10,000? இங்கதான் விஷயத்துக்கு வரேன். அப்போ சொல்றாரு தவளம்பாடி எடப்பாடி, நான் பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனை செய்வேன், முக்கிய அதிகாரிகளோட ஆலோசனை செய்வேன், அவர்களோட ஆலோசனை செய்துவிட்டு எப்படியெல்லாம் வரி உயர்த்த முடியுமோ, எதுக்கெல்லாம் வரி உயர்த்த முடியுமோ அப்படி அதுக்கெல்லாம் வரி உயர்த்தி அந்த வரி பணத்துல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வேன். அப்படி நான் உயர்த்துற வரி பணத்துல வாங்கி இந்த 10,000 கொடுத்துருவன்றார். நிதி துறையை சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். கேட்கிறவன் கேனையன்னு சொன்னா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியும் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டஸ்டா சொல்லுவோம். ஏயா இங்க வரி கட்டி திமுக ஆட்சியில சொத்து வரி, வீட்டு வரி, குழாய் வரி, கரண்ட் பில் ஏறி போச்சு, அந்த வரி, இந்த வரி கட்டி மக்கள் வறுமையில நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஆறுதல் பரிசா நீ நிறைய வரி கட்டிட்ட, அதனால ஆறுதல் பரிசா கருணை தொகையா நான் 10,000 தரேன்னு சொல்லிட்டு அந்த 10,000 எப்படி கொடுப்பான்னு பத்திரிகையாளர் எடப்பாடியை கேட்டா, தவளம்பாடி எடப்பாடி சொல்றாரு, மக்கள் கிட்ட இன்னும் வரி போட்டு அந்த வரி பணத்தை கொடுத்துட்டு போற. எப்படி சார் இருக்குது இது? எப்படி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, இது எப்படி இது? எனவே மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும். இப்போ நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம், முதல் கட்ட தேர்தல் அறிக்கை, அதுல ஏன் சார் இந்த 10,000 சொல்ல? இது முக்கியமாதாச்சே. இது நீங்க உங்களால கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க முதலமைச்சர் ஆனதுன்னு கொடுக்கிறதுக்கு அதோட 10 மடங்கு தலைவர் தளபதி பின்னிடுவார். நானே சொல்லிடுறேன். 2.5 கோடி தொண்டர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொடராக இருக்கிற குடியாத்தம் குமரன் சொல்லுகிறேன், எடப்பாடி சொன்னதை விட 10 மடங்கு எங்கள் தலைவர் தளபதி செய்வார்.
ஏனே நீ முதல் கட்டத்தில் இது சொல்ல இந்த 10,000? ஏன்னா நிதி உதவின்றது முக்கியம். 10,000 நீ ஏன் முதல் தேர்தல் அறிக்கையில எடப்பாடி அவர்களே முதல் தேர்தல் அறிக்கையில எதுக்கு சொல்லல? இது ஏன் சொல்ல? இரண்டாவது தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க, அதுல ஏன் இந்த 10,000 சொல்ல? இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு முதல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய், தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் என்று அறிவித்தவர் தளபதி அவர்கள். மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறார். நீங்கள் மீண்டும் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வைக்க போகிறீர்கள். அவர் உயர்த்தி தான் கொடுக்க போறாரு, சொல்லாம செய்ய போறாரு. யாருன்னா நினைச்சு பார்த்தோமா காலையில் 8 மணிக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5,000 வரும்னு? அந்த 5,000 தாங்க இப்ப எடப்பாடி ஆட்டி விட்டுடுச்சு. எடப்பாடி குலுங்கி போயிட்டார், மனுஷன் நில குறைஞ்சு போயிட்டார். அதுல என்ன சசிகலா வேற பெரிய குண்டை தூக்கி போட்டுடுச்சு. அது பிறகு பேசுவோம். தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி, இந்தியாவின் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் கமிஷன் 3 மாசம், இது பிப்ரவரி மாசம், இப்ப கொடுத்துறோம். மார்ச் ஏப்ரல்ல கொடுக்க மாட்டான். அந்த 1000 மகளிர் உரிமை தொகை நிறுத்திடுவான், தேர்தல் கணக்காட்டி நிறுத்திடுவான். அதனால தலைவர் தளபதி என்ன பண்ணார், இரவாக அதிகாரிகளோட ஆலோசிச்சுட்டு காலையில் 8 மணிக்குள்ள யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ, ரேஷன் கார்டு குடும்பத்தலை வாங்குறாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் காலையில் 5,000 ரூபாய் போட்டுறாங்க. 5,000 ரூபாய், 2,000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை. அது இனிமே வருஷம் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் இன்னி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய போகிறது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமர வைக்கப் போகிறார்கள். மீண்டும் தலைவர் தளபதி முதல்வர்களை அமர வைக்கப் போகிறார்கள். எனவே இந்த கோடைக்கால சிறப்பு தொகை அந்த 2,000 ரூபாய் இனி வருடம் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. அமைச்சர் கீதா ஜீவன் அக்கா சொன்னாங்க. ஸோ 5,000 அறிவிச்சிட்டார். காலையில் 8 மணிக்கு எல்லாரும் அக்கௌண்ட் 5,000. எல்லாம் தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு. பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் பாராட்டுறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. உடனே என்ன எடப்பாடிக்கு தூக்கம் வரல. 4 நாள் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே எல்லாம் பேசுறாங்க, எடப்பாடி பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்க. தேர்தலுக்கு ஜுரம் வந்துருச்சு, தேர்தல் ஜுரம் வந்துருச்சு, அதனால 5,000 அறிவிச்சிட்டாரு. ஏன் முன்கூட்டி 3,000 கொடுக்குற? ஏன் இது வரைக்கும் கோடைக்கால சிறப்பு தொகை 2,000 கொடுக்கல? இப்ப ஏன் கொடுக்குற? அது என்ன 5,000? தேர்தல் ஜுரம் வந்துருச்சு, தேர்தல் பயம் வந்துருச்சு, லஞ்சம் கொடுக்குறியான்னு எடப்பாடி பேசினா அப்படி இல்ல, அதிமுக காரெல்லாம் பேசினாங்க இல்ல, சங்கீத் பசங்க எல்லாம் பேசினாங்க இல்ல, அந்த தற்குறி அந்த நடிகர் விஜய் எல்லாம் பேசினா இல்ல, எல்லாரும் பேசினாங்க இல்ல. இப்ப அந்த 5,000 பெரிய தாக்கத்தை உருவாயிடுச்சு பெண்கள் மத்தியில். ஏற்கனவே பெண்களுடைய ஓட்டு திமுக தான். இன்னும் அது பாடுறா, அவன் பிஜேபி கவர்மெண்ட் நித்த போறான்னு தெரிஞ்சு நம்ம முதலமைச்சர் நமக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டாரு, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகிறாங்க. அதனால இதை முறையடிக்கணுன்றதுக்காக எடப்பாடி எனக்கு ஓட்டு போட்டு அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டு என்ன நீ முதலமைச்சர் ஆக்கிட்டா, நான் கருணை தொகையாக ஒரு 10,000 கொடுத்துட்றேன். இப்ப இது லஞ்சம் இல்லையா? இப்ப இது மட்டும் என்ன, எனக்கு ஓட்டு போட்டா 10,000 கொடுத்துட்றேன். ஒரு ரேஷன் கார்டு 10,000, எனக்கு ஓட்டு போடு, ஒரு ரேஷன் கார்டு 10,000. அப்போ திமுக தேர்தல் அறிக்கை திமுக அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை தான் நீங்க காப்பி அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசையும் தலைவர் தளபதியோடும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ கூட்டணி சேர்ந்து அடிமையா இருக்கிற பிஜேபி, மோடி 15 லட்சம் ரூபாய் எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போட சொன்னாரே, போட்டாரா? அந்த மாதிரிதான் நீ சொல்ற இந்த 10,000 எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடலான்னு முடிவு பண்றது 10,000 சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? இந்த 5 வருஷமா நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன்ல எடப்பாடி கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இருந்து பாருங்க, கடவுளே முதலமைச்சர் தான் நிறைவேற்ற முடியாது. ஆனா நமது தலைவர் தளபதி அவர்கள் சொல்லாம செய்வார், சொல்றதும் செய்வாரு, சொல்லாம செய்வார். இப்ப 2026 இந்த தேர்தலை ஜெயிச்சு மீண்டும் தலைவர் தளபதி முதலமைச்சர் அமர்ந்தவுடன் இந்த ஆட்சியில இன்னும் நலத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி சொல்றேன், அதாவது என்னன்னு கேட்டா இது பாருங்க, நீங்க தேர்தல் அறிக்கை விடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க திமுக குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க போய் அந்த தற்குறி அந்த நடிகர் விஜய் பாருங்க, அவன் என்ன திரும்ப சொல்றான், எனக்கு அதிமுக ஒரு கட்சியே கிடையாதுன்ட்டான், அவங்க எலெக்ஷன் ஃபீல்ட்ல இல்லைன்ட்டான், அது ஒரு ஜுஜிபி கட்சின்ட்டான். நான் சொல்ல, நடிகர் விஜய் இருக்கான்ல, நீங்க தானே விஜய் கட்சி கொடிய நீங்களே ஆளை விட்டு நீங்களே கொடியாட்டி, கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது நீங்களே ஒரு சீன் போட்டீங்கல்ல, அந்த தற்குறி விஜய் அதிமுக ஒரு கட்சியில் எங்களுக்கு கணக்கே இல்லன்ட்டான், உன் கூட்டணி எனக்கு கணக்கு இல்லன்ட்டான், போட்டியே டிவிகேவா டிஎம்கேவான்ட்டான். உங்களை எல்லாரும் வச்சு சேராங்க. அதுல சசிகலா
இந்த சசிகலா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடி ஒன்று, அதே தான் கருப்பு வெள்ளை சிவப்பு, அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா படம் வச்சு ஒரு கொடி அறிமுகப்படுத்திட்டு இன்னும் கட்சி இப்போ அறிவிக்கல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சுட்டு பிறகு கொடி அறிமுகப்படுத்துவாங்க. இந்த பொம்பளை சசிகலா கொடியை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் நான் கட்சி போய் வச்சுக்கிறேன்ட்டு எடப்பாடியை வெற்றி செஞ்சிச்சு. நான் எப்படியெல்லாம் முதலமைச்சராக்கினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு முதலமைச்சராக்கினேன், என்னை எடப்பாடி வர வழியிலே கொலை பண்ண பார்த்தாரு, நான் வண்டி மாறி வந்தேன். நான் சென்னை ஜெயிலுக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. நான் சென்னை ஜெயிலுக்கு வந்தால் எடப்பாடி நான் கொலை பண்ணிருப்பாரு. இனி எடப்பாடி யாருன்றதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன், துரோகி அப்படின்னு இப்போ சசிகலா கிளம்பியிருக்கு. 1000 தான் சசிகலா கொலகாரியா இருந்தாலும் திருடியா இருந்தாலும், ஆனா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறது யார்? இந்த சேனல்ல கேட்கிறேன். கொலகாரி தான், திருடி தான், ஊழல்வாதி தான், இவ்வளவு தப்ப ஜெயலலிதா பண்ண வச்சிருந்தும் சசிகலா தான், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சின்னம்மாவை அம்மா அக்கா விட மாட்டேன், சின்னம்மா அம்மா அக்கா விட மாட்டேன் கூவாத்தூர்ல போனீங்கல்ல, அங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறது யாரு? டேபிள் கீழே தவழ்ந்து போய் தவளம்பாடியா ஊர்ந்து போய் சசிகலா காலில் உளுந்து முதலமைச்சர் பதவியாக யாரு? எடப்பாடி பழனிசாமி. சோ உன்ன சிஎம் ஆக்குறது சசிகலா. அது எல்லா உண்மையும் சொல்ல போறான்னு சசிகலா சொன்னா நம்புவாங்க. டிடிவி தினகரன் பணமும் சசிகலா பணம் தான். ஜெயலலிதா கிட்ட சசிகலா திருண்ண பணம், சசிகலா கிட்ட டிடிவி தினகரன் பணம், டிடிவி தினகரன் திருண்ண பணம், எல்லாம் ஒன்னு சென்ட்டான். நான் எடப்பாடி சொல்றேன். இன்னொன்னு, சசிகலாவை நீ கட்சி ஆரம்பின்னு சொன்னதே யார் தெரியுமா? பிஜேபி. இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது சார். அவங்க உள்ள வந்திருக்கிறது பிஜேபிக்கு 100% தெரியும். வரப்போற ஆட்சி திமுக ஆட்சி தான். அது தனித்து ஆட்சி அமைக்க போறாங்க, தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு பிஜேபிக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் தெரியும். அவன் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தது எதுக்கு? இங்க ஏடிஎம்கேவே காலி பண்ணணும். எப்படி பாமக அப்பம் புள்ளிக்கு சண்டை விட்டு அந்த கட்சி ஒன்றில்லாதாகிட்டான். இப்போ அதிமுக காலி பண்றது தான். அதிமுக கூட்டணி சேர்ந்து சசிகலாவை கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டான். விஜயை கூப்பிட்டு நீ கட்சி ஆரம்பிடுறான்ட்டான். செங்கோட்டையன் போனதுக்கு நீ போய் விஜய் கிட்ட சேரன்ட்டான். இப்ப பிஜேபி ஆர்எஸ் கணக்கு ஏடிஎம்கே முடிக்கிறதுக்கு எனவே நீ பிஜேபி கூட சேர்த்துன்னு எடப்பாடி அங்க லேபரா இருக்கீங்க, டீ பாயா இருக்கீங்க, வாட்ச்மேனா இருக்கீங்க. பிஜேபி சமாளிக்கணும், சசிகலாவை சமாளிக்கணும். என்ன சொல்றது, அந்த ஒரு பக்கம் அந்த நடிகன் ஒருத்தங்கிறான், அவனை சமாளிக்கணும், அவனை கூட திக்குப்பத்தட்டு போட்டுரு, சசிகலா சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளிச்சு தேர்தல் களத்துக்கு வாங்க. அப்புறமா நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற இல்லையான்னு பார்க்கலாம். அது ஆட்சிக்கு வந்தாதானே. எனவே சந்தர்ப்பவாத அரசியல், பொய்யும் பித்தலாட்டத்தனமான அரசியல் இன்றைக்கு எடப்பாடி செய்வது. இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கோடைக்கால சிறப்பு தொகைன்னு தளபதி அறிவிச்சிருந்த கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு அதுக்கு பயந்து போய் நான் 10,000 கொடுத்துறேன், நான் அவங்க 5,000 தானே கொடுத்தாங்க, நான் 10,000 கொடுத்துறேன், எனக்கு ஓட்டு போட்டுறேன்னா மக்கள் ஏமாற மாட்டாங்க. எடப்பாடி, நீ குடும்ப அட்டைக்கு 1 லட்சம் தரன்னு சொன்னாலும் தமிழக மக்கள், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், திராவிடத்தின் தலைவர், தேச தலைவன், தலைவர் தளபதி, தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வாக்களித்து திமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், எடப்பாடி. போய் எடப்பாடியில எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமான்னு போய் பாருங்க. அப்புறமா தேர்தல் அறிக்கை எல்லாம் படிக்கலாம். எனவே இந்த பித்தலாட்ட அரசியல் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டார். மக்கள் தலைவர் தளபதி, தலைவர் தளபதி, எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் பக்கத்தில் இருக்கிறார், அண்ணன் உதயநிதி பக்கத்தில் இருக்கிறார். எனவே எடப்பாடி, சின்னம்மா உங்க மேல குறி வச்சிருக்காங்க, ஜாகிரதையா இருங்க. பி கேர்ஃபுல். வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.